ஒரே ஒரு பொருளை மட்டுமே யூஸ் பண்ணி என்கிட்ட இருக்கிற சில்வர் ஜுவல்லரியை எப்படி ஷைனிங் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் பாருங்க, இது என் பொண்ணோட கொலுசு எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்க. இது என் பையனோட செயின். அவனுக்கு அதிகமாக வேர்த்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடி கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும். அந்த சந்துக்குள்ளையெல்லாம் பாருங்கள், அழுக்கு பட்டு பட்டு எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. அவனோட பிரேஸ்லெட், அப்புறம் இது என்னோட ரிங்ஸு. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருள் கோல்கேட் பவுடர் மட்டும்தான் கைஸ். இந்த பவுடரை அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பவுடர் எடுக்கிறோமோ அவ்வளோ எடுத்தால் போதும். இப்போ தேய்ச்சி காமிக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படியே ட்ரை பவுடரையே இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரணும். ஆக்சுவலி இது ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு தான் நம்ம இதை தேய்க்கணும். என்கிட்ட கிளாத் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிசைனாக இருக்கிற ஜுவல்லர்ஸுக்கு வந்து கிளாத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சந்துக்குள்ளையெல்லாம் போய் அழுக்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும். இதை ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. சும்மா அப்படியே நம்ம அப்ளை பண்ணி விட்டால் போதும். ஆனால் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறணும். தேய்ச்சிட்டேன். இப்போ ப்ரஷ்ஷில் பாருங்கள் அழுக்கெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. கொலுசும் நல்லா ஷைனிங் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கிறது, வெயிட் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எதையும் செய்ய கிடையாது. வெறும் இந்த ஒரு பொருள் மட்டுமே வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டிப்ஸை எனக்கு ஒருத்தங்க இல்லை, ஒரு 3 பேர் சொன்னாங்க. ஜுவல்லரி ஷாப்காரங்க, மளிகை கடைக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணினேன். பெஸ்ட்டு ரிசல்ட் கைஸ். இதை நல்லா தேய்க்க தேய்க்க ப்ரெஷ்ஷில் அழுக்கு நல்லாவே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பவுடரோட கலர் கூட சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் கிளியராகவே ஒரு டிஷ்யூவை வச்சு தொடச்சி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வெள்ளை துணி அப்படின்னா இன்னும் நல்லாவே அழுக்கு தெரியும். பாருங்கள், டிஷ்யூலேயே எந்த மாதிரி அழுக்கு வந்திருக்குன்னு, எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 கொலுசையும் காட்டுறேன் பாருங்கள், ரெண்டும் நல்லா ஷைனிங் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஜுவல்லர்ஸையும் நம்ம நீட்டாக அந்த பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். மேக்ஸிமம் எனக்கு இது எடுத்துக்கிற டைமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் கைஸ். பாருங்கள், என் பையனோட செயினும் எந்த மாதிரி ஷைன் ஆகிருக்குன்னு. சந்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு. கோல்கேட் பவுடரோட கலரே சுத்தமாக மாறிடுச்சு. வெள்ளை கலர்லேருந்து கருப்பாயிருச்சு. பிளேட்டில் இருக்கிற கலருக்கும் கீழே இருக்கிற கலருக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோவில் ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் கூட வரலாம். இந்த கோல்கேட் பவுடரை யூஸ் பண்ணுறதுனால ஜுவல்லர்ஸ்க்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் ஆகுமா அப்படின்னு. எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. இந்த பவுடரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் போய் வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள். வாங்குறப்போ என்ன வெயிட் இருந்ததோ இப்போவும் அதே வெயிட் தான் இருக்கும். இது என்னோடய கொலுசு. இது வந்து ஆக்சுவலி என் பையன் லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தான். ஆக்சுவலி இவ்வளோ சிம்பிளாலாம் நான் கொலுசு போடுறதே கிடையாது. நம்ம ஊர் சைடு குஷ்பு கொலுசுன்னு சொல்லிட்டு 4 சைடு அந்த என்ன சொல்லுவாங்க கைஸ், எனக்கு தமிழில் சரியாக தெரியல. அந்த 4 சைடு மணி இருக்குமே, அந்த மாதிரி போட்டால் ஜெல் ஜெல்லுன்னு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு, மம்மி என்னோட செயின் மாதிரியே உன்னோட கொலுசு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேட்சிங் பண்ணிட்டோம். இந்த ரிங்ஸும் அதே மாதிரி தான். வாங்கினதோட சரி, யூஸ் பண்ணவே இல்லை. வெள்ளி ஜுவல்லர்ஸ் மட்டும் கிடையாது, பஞ்சலோக ஜுவல்லர்ஸையும் இந்த பவுடரில் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஆனாலும் அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. பாருங்கள், இது என் பொண்ணோட ரிங்கு. இதையும் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த பவுடரை போடுற நேரத்துக்கு மட்டும்தான் இது வந்து ஷைனிங் ஆகும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டா கூட கருப்பாக தான் ஆகும். அதே நம்ம வேலை செய்யும்போது இதை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஷைனிங் கொடுக்கும். நான் கூட ஒரு ரிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். கைஸ், எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக வாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டப்பில் தண்ணியை ஊற்றிட்டு கையை விட்டு அலசிக்கலாம். கைஸ், இது வெறும் கையை விட்டு அலசினா மட்டும் அந்த ஷைனிங் நமக்கு வராது. திரும்பவும் இன்னொரு தடவை லைட்டாக நம்ம ப்ரெஷ்ஷை போட்டு தான் இதை கழுவணும். மறுபடியும் முதல்ல இருந்தால் திரும்பவும் ப்ரெஷ் போடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ப்ரெஷ்ஷை போட்டு ப்ரெஷ் மூலமாக நம்ம இதை கழுவணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோல்கேட் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பவுடரெல்லாம் கூட நீட்டாக வெளியில் வந்து ஃபுல்லாக ஷைனிங் கிடைக்கும். பாருங்கள், இப்போ அலசிட்டேன். இதே மாதிரியே எல்லாத்தையும் நீட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தண்ணியில் அலசிக்கலாம். இதை ஒரு தடவை கிடையாது, 2-3 தடவை நல்லா அலசணும். இன்னும் சொல்லப்போனால் மெயின் வேலையே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. இப்போ வரைக்கும் சும்மா எல்லாமே நம்ம ட்ரையல் தான் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரிய போகுது. பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி ப்ரெஷ்ஷை போட்டு நீட்டாக எல்லாத்தையும் கழுவியாச்சு. கடைசியாக அந்த பஞ்சலோக ரிங் கூட கலர் வந்திருக்கு. பார்த்திங்களா, முதல் தடவை கழுவும் போதே தண்ணியில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. இது கூட சேர்ந்து ப்ரெஷ்ஷில் இருக்கிற அழுக்கை கூட நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிட்டோம். பாருங்கள், அதில் இருக்கிற அழுக்கை கூட போயிடுச்சு. தண்ணி எவ்வளோ பிளாக்காக இருக்குன்னு பாருங்கள்.
இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் இதை போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தடவை ப்ரஷ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. சும்மா நார்மலாக நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணுற மாதிரி கையிலேயே நல்லா அதை அலசிட்டு எடுத்து சைடில் வச்சிடலாம். அதிகமாக தேய்க்கணும், அழுத்தம் கொடுக்கணும், ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே ஷைனிங் வந்துருச்சு. அடுத்ததாக இதுக்கு ஃபைனல் டச் கொடுத்துர்லாமா? அதாவது கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் வேலையே இருக்குது. இந்த தண்ணியும் கீழே ஊற்றிடலாம். இப்போ அடுத்ததாக தண்ணியை ஊற்றும் போது நம்ம குடிக்கிற ஃபில்டர் தண்ணியை இதில் ஊற்றிட்டு அந்த ஜுவல்லர்ஸை இதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் கைஸ். இது ஃபில்டர் தண்ணி, நல்ல தண்ணி அப்படிங்கிறதுனால மினிமம் அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் ஷைனிங் போகாமல் அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் அப்படின்னா அது அவங்க பாடி மேலே டிபெண்டு. அதாவது ஹீட்டு பாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கருப்பாக ஆரம்பிச்சிரும். வெள்ளி அப்படின்னாலே நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸஸ் ஹீட்டை வெளியில் கொண்டு வர்றது தான். ஸோ அதோட வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிரும். 3வது தடவையும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை டிஷ்யூ வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சில்வர் ஜுவல்லர்ஸ் ரெடி. பாருங்கள், கடையில் பாலிஷ் போட்டு கொடுக்குற மாதிரியே எவ்வளோ வெள்ளையாக பளிச்சுன்னு இருக்குன்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க மெட்டி அப்புறம் கொலுசை பற்றின வீடியோவை ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கைஸ், நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.